இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரிசாவிலே ஒரு தம்பதியர் ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்தாங்க. ஒரிசாவில் பணி செய்வதற்காக, ஆண்டவரை அறிவிப்பதற்காக, நற்செய்தி பணிக்காக. அவர் பேர் ஸ்டீஃபன் ஸ்டெயின் நினைக்கிறேன். அவருடைய பேர் ஸ்டெயின் அம்மா. சகோதரர் ஆஸ்திரேலியாவிலிருந்து கிளம்பி வந்தார். ஒரு மருத்துவர். அவர் ஆண்டவரை அறிவிக்கலாம் வந்தார். மிக சிறப்பாக இங்கே இருக்கிற மலைவாழ் மக்களிடத்தில், காடுகளிலே வாழ்கின்ற அடிப்படை வசதி இல்லாத மக்கள்கிட்ட நாம இப்போ ஆண்டவர் அறிவிக்கலாம் வராங்க. வந்து பார்க்குறாங்க, அந்த மக்கள் அடிப்படை வசதி கூட இல்லாமல், நல்ல மருத்துவ வசதி இல்லாமல் மக்கள் மிக அடித்தட்டு நிலையிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வாழ்ந்த மக்களுக்கு அவர் பார்க்குறாரு, முதல்ல இவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை தேவையில்லை, ஃபஸ்ட்டு இவங்களுடைய வாழ்க்கை வேணும். ஒரு மருத்துவமனையை அங்கே கட்டுகிறார். தன் மனைவி மக்களே அங்கே ஆசிரியர் வர வைக்கிறார். குடும்பத்தோடு சேர்ந்து அங்கே பணி செய்கிறாங்க. இது அங்கே இருக்கின்ற ஒரு சிலருக்கு பிடிக்கவில்லை. இவர் ஆதிவாசி மக்கள்லாம் மேலே போய் பழக மாட்டாங்க, கொள்ள மாட்டாங்க. இந்த மனுஷன் குடும்பத்தோடு போவார். மக்களுக்கு மருத்துவ வசதி, கல்வி வசதி எல்லாம் அந்த மக்களை அடித்தட்டில் இருந்த மக்களை கொஞ்சம் மேலே கொண்டு வருகிறார். இதை பிடிக்க அங்கே இருக்கிறவர்கள் ஒரு சமயம் ஒரு கிளாஸுக்காக, ஒரு மறை போகிறதுக்காக போனவங்க என்ன பண்ணுறாங்க, வேன்லேயே பட்டு தூங்க வேண்டிய ஒரு நிலை. அந்த ஸ்டெயினும் அவருடைய பிள்ளைகளும், மனைவி அங்கே இல்லை, மனைவி வேலை இடத்துல இருக்கிறாங்க. அப்படி இருந்த அந்த நேரத்தில் அந்த வாகனத்தோடு அவர்கள் உயிரோடு எரித்து கொல்லப்பட்டார்கள். செய்தி காலையில் அங்கே மனைவிக்கு தெரிவிக்கப்படுகிறது. வந்து பார்க்குறாங்க, தன்னுடைய கணவரும் மகனும் கறிக்கட்டையாக, சாம்பலாக கறிக்கட்டையாக உள்ள வண்டியில் கிடக்குறாங்க, ஜீப்பில். இந்த அம்மா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே அவங்க பணி செய்வர் கொஞ்ச காலம் இங்கே இருந்து திரும்பி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த சகோதரியை சேர்ந்த செய்தியாளர்லாம் கேட்குறாங்க, இப்படிப்பட்ட குடும்பம் நடந்தது உங்களுக்கு என்ன நினைக்கிறது இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதற்கு அந்த அம்மா சொன்ன வார்த்தை, நாங்கள் நல்லதுக்காக அந்த ஊருக்கு போனோம், என் கணவரை கொண்டுட்டாங்க, நான் அவங்கள மன்னிச்சிடுறேன், நான் அவங்கள மன்னிச்சிடுறேன் என்று அந்த சகோதரி மிக சிம்பிளாக சொல்லிட்டு போனாங்க. சகோதரி, நான் அவங்கள மன்னிச்சிடுறேன் என்று சொல்லப்பட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா, கடவுளுக்கான வாழ்க்கை எளிய வாழ்க்கை கிடையாது. கடவுளுக்குரிய வாழ்க்கை என்பது சாதாரண ஒரு வாழ்க்கை கிடையாது. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், குருக்கள் மத்தியில், குருக்கள் சாமியார் சில சொல்லுவாங்க, உனக்கு என்ன ஐயா சாமியார், ராஜ வாழ்க்கை ஜாலியாக இருக்கிற, உனக்கு என்ன, உனக்கு யாரும் கேப்பர் மேப்பர் உனக்கு இருக்காங்களா, பங்குல இஷ்டத்துக்கு வாழலாம், இஷ்டத்துக்கு போகலாம், வாழ்ந்து பார்த்தா தெரியும். நான் வேதியராக பணியாற்றிய புதுவை மறை மாவட்டத்தினுடைய எல்லை பங்கு, அந்த பங்கு நான் சொல்ல விரும்பலை, ஒரு எல்லை பங்கு அது. ஒரு நாள் நாங்கள் ஒரு விழா கொண்டாட்டம், அது திருவிழா கொண்டாட்டம் முடிஞ்சு ஃபாதர் என்ன பண்ணுறாரு, அவருடைய அறை வீட்டுக்கு போய் தாங்க. அன்றைக்கி இப்போல்லாம் ஃபுல்லாக இருட்டு. அறை வீடு கொஞ்சம் தள்ளி இருக்கும், அந்த கோயிலேருந்து கொஞ்சம் தள்ளி தூரத்தில் அந்த அவருடைய அறை வீடு இருக்கும். நைட்டில் நான் வேதியாருக்கான வீடு ஊருக்குள்ளே இருக்கிற வீடு. நான் வந்து சைக்கிளில் வந்துடுவேன். நான் அன் டைமில் எல்லாம் விழாலாம் முடிச்சுட்டு, கொண்டாட்டெலாம் முடிச்சுட்டு, அதெல்லாம் பூட்டிட்டு நான் சாமியார் போகிறாரு, நான் இப்படி என் ரூமுக்கு வரேன். அப்போ எனக்கே ஒரு இது, ஃபாதர் தனியாக எப்படி ஃபாதர் தனியாக எங்கே இருக்கேன் ஆக்சுவலி, நான் எங்கே தனியாக இருக்கிறேன், என் கூட பெரிய சமணச கூட்டமே இருக்குது அப்படின்னார் ஃபாதர். என் கூட இப்போ சமணச கூட்டமே இருக்குது அகஸ்டின், தனியாக நான் இருக்கிறேன் சொல்லிட்டு அவர் போனார். சவர்களே ரூமில் இருக்க வச்சுங்களேன். ஆனால் ஏதோ ஒரு அவசரம், நாதி கிடையாது. நம்மளாம் சொல்கிறோம், நம்ம கடவுளுக்குரிய வாழ்க்கை என்ன, உனக்கு என்னையா, நாதி கிடையாது.
குருக்களுடைய வாழ்க்கை அதுக்குன்னு கடவுள் அவங்களை கைவிட மாட்டார். அது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இருந்தாலும் சொல்கிறேன், கடவுளுக்கான பணி என்பது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டால் தான் ஆண்டவரை அறிவிக்க முடியும், ஆண்டவருக்கான வாழ்க்கையை வாழ முடியும். அந்த கருத்தை தான் இன்றைய வாசகம் நமக்கு சொல்லுகிறது. மிக சிறப்பாக இன்றைக்கு முதல் வாசகம் பவுலை அடிச்சு கொண்டுடுறாங்க. பேச்சு மூச்செல்லாம் கிடக்கிறாரு. பேச்சு மூச்சு இல்லாம பவுல் கிடக்கிறாரு. வாசிக்கிறேன் பாருங்களேன். அப்பொழுது அந்தியோக்கியாவிலிருந்தும் இக்கோனியாவிலிருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல் எறிந்தார்கள். அவர் இறந்து விட்டார். எப்படி? அவர் செத்து போயிட்டார் முடிவு பண்ணிட்டாங்க என்று எண்ணி அவரை நகருக்கு வெளியே இழுத்து போட்டார்கள். அவர் இழுத்து போற வரைக்கும் பேச்சு மூச்சு கிடையாது பவுலுக்கு. எந்த அளவுக்கு நற்செய்தி பணி என்பது, ஆண்டவர் அறிவிக்க பணி என்பது எந்த அளவுக்கு ஒரு நற்செய்தி பணியாளர் உழைக்கணும், கஷ்டப்படணும், துன்பப்படணும்னு பாருங்க. அதான் இங்க பிறகு பாருங்க பார்ப்போம். சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்ற பொழுது அவர் நகருக்குள் சென்றார். கொஞ்சம் மூச்சு பேச்சு வந்து அவர் நழுவி தப்பித்து செல்ற காட்சி வருகிறது பாருங்க. இங்க எந்த அளவுக்கு அவர் உழைத்து, ஏன் சொல்றேன்னா, ஆண்டவருடைய பணி துன்பத்தின் மத்தியில் தான் பணி. அதான் ஏசப்பா சொன்னார் இல்லையா, இடுக்கமான வாயில் வழியே நுழையுங்கள். இந்த உலக வாழ்க்கைக்கான கதவு மிக அகலமானது. இந்த உலக இன்பத்திற்கான கதவு மிக அகலமாக, ஈஸியா போயிடலாம் நீங்க. ஆனால் விண்ணக வாழ்விற்கான கதவு மிக இடுக்கமான சந்து, இடுக்கமான வாயில். அப்படிப்பட்ட அந்த விண்ணக வாழ்வை நீங்கள் அடைய விரும்பினால் இடுக்கமான வாயில் வழியே நுழையுங்கள். கஷ்டம்தான், துன்பம்தான். ஆண்டவருக்கு நீ வந்துட்டீங்கன்னா துன்பம்தான். அன்னை மரியாள் இல்லையா, சிமியோன் சொல்றாரு பாருங்க, முன்னூறு அதோடைய அம்மாவுடைய கஷ்டம் முன்குறித்து சொல்றாரு பாருங்க. அவர் மரியாள், உன் உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும், உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும், உன் இதயத்தை கத்தி வச்சு குத்தி கிழிப்பாங்க. அப்படிப்பட்ட துன்பத்தை நீ அனுபவிப்பாய். ஆனால் சித்திரமாட உயிரோடு இருப்பேன். தன்னுடைய பிள்ளையை இல்லையா 10 மாதம் சுமந்து பெற்ற வயிறு இல்லையா, தன்னுடைய ரத்த உதிரத்தையே பாலாக கொடுத்து அந்த பிள்ளையை எப்படிலாம் நம்ம ஒரே பிள்ளை எப்படி வளர்த்துருப்பாரு வச்சுப்பாங்க. தச்சு வேலை மனுஷன் எத்தனை முறை கையகாலம் அறுத்துட்டு இருப்பாரு செய்யும்போது, எத்தனை முறை. அப்படியெல்லாம் என் பிள்ளையை நான் பாராட்டி சீராட்டி வளர்த்த அந்த ஒரு பிள்ளையை 30 ஆண்டுகள் வீட்டில் வச்சு பொத்தி வளர்த்த பிள்ளையை சிலுவையில் நடு ரோட்டில் அப்படி துடிக்க அடித்து கூட்டு போகிறாங்க. அம்மா கண் முன்பாக அடித்து கொன்று, எல்லாம் கவனிக்கும் அந்த வார்த்தை. நம்ம வந்து சும்மா அம்மா சிலுவையில் நிற்கிறாங்க இல்லையா, சிலுவையில் அடித்து அவர் உயிர் பிரியும் வேலையில அம்மா நிற்கிறாங்க. அங்கே யாருக்கு அந்த நிலை வரும் யோசிச்சு பாருங்க. நம்மளாம் வந்து கடவுளுடைய செய்த பணிகளை, அவனுடைய இரக்கத்தை, நம்முடைய பெற்றவங்களோட கஷ்டத்தை, நமக்காக உழைக்கிற உழைப்பை நம்ம அப்படியே சும்மா அப்படியே ஒரு ஈஸியாக கடந்து போயிடக்கூடாது. அதை உள்வாங்க அனுபவிச்சு பார்க்கணும். அப்போதான் அதோடைய கனாகனம் தெரியும். சமீபத்தில் ஃபேஸ்புக்கில் இந்த ரீல்ஸுன்னு ஷார்ட்ஸ்னு சின்ன சின்ன குறும் வீடியோ போடுவாங்க இல்லையா, ஒரு 1 நிமிஷம் 30 செகண்ட் சின்ன குட்டி வீடியோ ஓடும். அதை பார்த்தேன். அதில் ஒரு வீடியோ எப்படி இருந்துச்சு, ஜப்பான் நாட்டில் தாய் பாசத்தை, பெற்றவங்களை எப்படி மதிக்கணும், பெற்றவங்களுக்கு எப்படி நம்ம வந்து அன்பு செய்யணும், இல்லையா பெற்றவங்களோட கஷ்டத்தை எப்படி உணரணும் என்பதை வகுப்பில் கற்பிப்பது கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, அவங்க அந்த பெற்றோருக்கு தெரியாமல், பிள்ளைகளுக்கு தெரியாமல், அந்த பெற்றோர் என்னென்ன வேலை செய்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, அதையெல்லாம் படம் பிடித்து அதை அப்படியே பிள்ளைகளுக்கு போட்டு காட்டுறாங்க. அந்த பிள்ளைகள் வகுப்பில் அதை அப்பா உழைக்கிற உழைப்பை பார்த்துட்டு பிள்ளைங்க கதறி அழுதுங்க. இப்படி உழைக்கிற என் அப்பாவுக்கு நான் எப்படி இருக்கும், நான்
புரியுதுங்களா? எப்படி இருக்கும் அந்த குழந்தைங்க அழுகுதுங்க. அதில் ஒரு ஒரு அதில் ஒரு 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 தகப்பனுடைய ஒரு விஷயம் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அதை பார்க்கும்போது தகப்பன் கஷ்டப்படுற பிள்ளைகள் அது நெஞ்சு உருக்குற விஷயமா இருந்துச்சு. ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப அந்த எல்லாம் ஒரு விஷயம் ரொம்ப எல்லாம் இருந்துச்சு. எப்படின்னா, அவர் வந்து கொளுத்து வேலை செய்கிறாரு ஒரு தகப்பன். கட்டட வேலை செய்கிறாரு. சிமெண்ட் கையெல்லாம் பூசிக்கிட்டு மாவுலாம் சிமெண்ட்டுக்கெல்லாம் இப்படி வராரு. அவருக்கு உணவு வேலை வருகிறது. அந்த உணவு வேலை வருகின்ற பொழுது அவருக்கு உணவு சாப்பாடு கொடுக்குறாங்க. திறந்து பார்க்குறாரு. ஏதோ நான்வெஜ்ன்னு நினைக்கிறேன். ஏதோ கறி மாதிரி நூடுல்ஸ் மாதிரி என்னமோ உள்ள பாக்ஸில் இருக்கும். அதை அப்படியே அப்படியே பூட்டி வெளில வச்சுட்டு இந்த பாக்கெட்டில் ஒரு சின்ன ஒயிட் கவர் எடுத்து அதில் வெறும் ரொட்டி இருக்கும் பன்னு. அந்த பன்னை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு வேலை செய்வார் போயிட்டு. அதை கொண்டு போய் தன் பிள்ளைகிட்ட உங்களுக்கு கொடுப்பார், தன் பொண்ணு கொடுப்பார், கொண்டு போய் கொடுப்பாரு. அந்த வீடியோ அதில் அவர் அந்த பொண்ணு பார்த்துட்டு அழறா. எத்தனை வேளை எங்கள் அப்பா பன்னு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு படுத்தாரு தெரியாது. நான் வாய்க்கு ருசியாக சாப்பிடுங்கிறத எங்கள் அப்பா என்ன கஷ்டப்பட்டவரோ தெரியாது. அந்த பிள்ளை தான் உண்மை தான் யதார்த்தம் தான். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர்பட்ட கஷ்டம் யோசித்து பார்க்கணும். நம்ம அம்மா நாங்கள் யோசித்து பாருங்க பார்ப்போம். நான் தாங்குவேனா? என் பிள்ளைய அப்படி கண் முன்பாகவே கொண்டு குவிக்க நான் பார்ப்பேனா? நீங்கள் பார்ப்பீங்களா? தைரியம் உண்டா உங்களுக்கு? யாருக்கும் தைரியம் இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அன்னை மாதிரி சீமன் சொன்னார் இல்லையா, உங்கள் உள்ளத்தை ஒரு வால் ஊடுருவி பாயும், நீ துடிப்ப. நீ அம்மா துடிச்சாங்க. கண் முன்பாகவே இயேசுவை அப்படியே கல்வாரி பாதையில் அப்படியே கூட்டிகிட்டே போயிட்டு கண் முன்பாகவே கொன்று அந்த பிணத்தை மடியில் கடத்துறாங்களே, ஒரு தாய் என்ன பாடுபட்டு சொல்லுங்க பார்ப்போம். என்ன பாடுபட்டுருப்பேன்? என் மடியில் என் பிள்ளைய கொன்று என் மடியில் போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் அவ்வளோ பாடுபட்டு தான் அதற்குரிய கூலியான மீட்பை நமக்கு சம்பாதிச்சு கொடுத்தார். துன்பத்தின் வழியாகத்தான் என்போம். சரிங்களா? துன்பம் இல்லாமல் இன்பம் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கணும். ஏசப்பா சொன்னார், செய்தி பாருங்களேன் இன்னைக்கு. ஏசப்பா சொன்னார், ஆனால் ஏசப்பா எதையும் மறைக்கல. இடுக்கமான வாயில் என்னை பின்பற்றணும்னா என்ன பண்ணணும்? தன் சிலுவையை சுமந்து கொண்டு வரட்டும் சொன்னாரா இல்லையா? ஏசப்பா எதையும் மறைக்கல நம்மகிட்ட. நான் பொய் பொய் சொல்லல. கேட்டுங்க. என்னை பின்பற்றி வரணும்னு சொன்னா உங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு வாங்க. கஷ்டம்தான். சிலுவையை சுமந்துதான் ஆகணும். என்னுடைய பாதை சொகுசான பாதை கிடையாது, கரடு முரடான பாதை தான். ஒரு இளைஞர் வரான் இல்லையா, வந்து கேட்குறான், புதகரை அவங்களை பின்பற்றணும். அப்படியா? எல்லா கட்டளையும் கடைபிடிச்சு தான் இருக்கிறேன். எல்லா கட்டளையும் கடைபிடிக்கிறேன். சரி, நீ என்ன பண்ணுற? நீ போயிட்டு உனக்குரிய சொத்துக்கெல்லாம் விற்று ஏழை எளிய மக்களை கொடுத்துட்டு வான்னு சொல்கிறாரு. அவன் என்ன பண்ணுறான்? வாய் பேசாம அப்படியே போயிடுறான். ஏன்? அவங்க நிறைய சொத்து இருந்தது. பணத்திலேயே வாழ்ந்து தலைத்தவன் ஆண்டவர் இயேசு பின்பற்றுவானா? கஷ்டப்படுவானா? போயிட்டான். துன்பம் அவனுக்கு பிடிக்காது, போயிட்டான். ஏன் சொன்னார் இல்லையா, சிலுவை சுமந்து கொண்டு வா, இடுக்குமான வாயில் வழியே போ. அப்போதான் நீ ஆண்டவருக்கான பாதையிலே பயணிக்க முடியும். ஆனால் அங்கே சொன்ன இந்த வாசனம் சொல்றாரு பாருங்க பார்ப்போம். அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி இந்த உலகம் தரும் அமைதி போன்றது கிடையாது. ஏசப்பா எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இந்த உலகத்துல பீஸ்ஃபுல்லா அப்படியே ஜாலியா அப்படியே காத்து ஏசி காத்து அப்படியே குளு குளுன்னு வாழலாம். இந்த அமைதி ஏசப்பா சொன்ன அமைதி கிடையாது. இப்பொழுது நீ கஷ்டப்பட்டால் மறு உலக அமைதி, மறுவாழ்வில் நீ ஆண்டோடைய பாதத்திலே அமைதி கொள்வாய். உன் ஆன்மா அமைதி சாந்தம் கொள்ளும். உன் ஆன்மா சாந்தி அடையும். அப்போ சொல்றான் இல்லையா, நான் தரும் அமைதி உங்களுக்கு இந்த உலக அமைதி போல கிடையாது. ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வர வார்த்தை ரொம்ப மிக முக்கியம் பாருங்க பார்ப்போம். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். தெரிந்து பாருங்க, இந்த உலகத்துல எப்படிப்பட்ட கஷ்டம் உங்களுக்கு வரும். அதனால நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கஷ்டம் வந்தே தீரும், சத்தியம். ஆண்டவருடைய பணிக்கு யார் முன்னெடுத்து செல்கிறார்களோ அவர் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சொல்றாரு பாருங்க,
உள்ளம் கலங்க வேண்டாம், நீங்கள் மறுல பயப்பட வேண்டாம். துன்பத்தை கண்டீங்க, என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. பவுல் சொல்வார் இல்லையா, நெடிய தூரம் ஓட்டத்து பந்தயத்தில் ஓடுன, என் விசுவாசத்தை காத்துக்கொண்டு வெற்றிவாக நான் காத்திருக்கிறேன்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட ஓட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும், விசுவாசத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு காப்பாற்றிக்கிட்டு ஓடணும். விசுவாசத்தை கொலைக்கணும். எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஸ்டெயின் சாமியார் இல்லையா, ஸ்டீஃபன் ஸ்டெயின் உயிரோடு கொலை பண்ணாங்க அவரை. ஏனென்றால் நடக்கும், துன்பம் இருக்கும், விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் நாம். சரிங்களா? முதல்வாசம் சொல்ற பாருங்க, இங்க லூக்கா சொல்றாரு பாருங்க, அவர்களை அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை உறுதிப்படுத்தி, பாருங்க பார்ப்போம், உறுதிப்படுத்தி நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும். இது பவுலுடைய வார்த்தை. நாம் என்ன பண்ணணும், பல வேதனைகளின் வழியாகத்தான் இறை ஆட்சிக்கு உட்பட வேண்டும். தெளிவா ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது. வேதனை வரும், கஷ்டம் வரும், துன்பம் வரும், மூஞ்ச காரி தூப்புவான். நல்லது செய்ய காரி தூப்புவான். நேர்மையா நட, உன்னை இழிவா வந்துட்டார, பெருசா பேச வேண்டாரு சொல்லுவான். அசிங்கப்படுவேன், அவமானப்படுவேன். அதான் வாழ்க்கை. நல்லவன் நிம்மதியாக வாழ முடியாது இல்லையா? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். நல்லவன் நிம்மதியா வாழ முடியாது. நீ வேற வாழ்ந்து பாருங்க பார்ப்போம், வாழ்ந்து காட்டுங்க பார்ப்போம். நீங்க நல்ல வாழ்க்கை வாழ்ந்து காட்டுங்க பார்ப்போம். வாய்ப்பே கிடையாது. நல்லவர்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், துன்பப்பட்டு தான் ஆகணும். ஆனால் ஒரே ஒரு கரம் நம்ம கூடவே இருக்கும். என்ன நீ கஷ்டப்படு, துன்பப்படு, நாங்கள் பவுல் சொல்வார் இல்லையா, நாங்கள் கஷ்டப்பட்டோம் அழிந்து விடவில்லை. துன்புறுத்தப்பட்டோம், எங்களை எவனும் அழிக்க முடியல. இன்றும் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த திருப்பாடல் அற்புதமான திருப்பாடல் 145. இன்னைக்கு பல்லவி வாசிக்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம, என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன், உம் பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன், எப்பொழுதும் போற்றுவேன். இப்பெல்லாம் போற்றுறாங்களா? நல்லது நடந்தா போற்றுவாங்க, கெட்டது நடந்தா தூற்றுவாங்க. கடவுளே, உனக்கு கண்ணே இல்லையா? நீலாம் ஒரு கடவுளா? உண்டா இல்லையோ சொல்லுங்க பார்ப்போம். ஏன்டாப்பா கோயிலுக்கு போல? ஆமாம், கோயிலுக்கு போய் வராங்க. கோயிலுக்கு இப்போ கோயிலுக்கு போகிறோம். ஆமாம், என்னத்த கொஞ்சம் கோயிலுக்கு போய் பண்ண போகிறோம். அப்படின்னு கடவுள் உனக்கு கோபம். சோதிச்சு பாருங்க பார்ப்போம். நல்லது நடந்தால் போற்றுகிறாய், துன்பம் வந்தா என்ன பண்ணுற? நீ தூற்றுற, ஆண்டை விட்டு விலகி போகிற. திருப்பாடு சொல்லுவார் இன்னைக்கு இல்லையா, உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். என்னைக்கும் நல்லதோ கெட்டதோ என் ஆண்டவர் இயேசு, என் ஆண்டவர் யாவு, என்னோட தூய் யாவு, என போற்றுக்கிட்டே இருப்பேன். அதுக்காக பாருங்க அப்போ, நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றென்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்பு மிக்கவர். அந்த எண்ணம் நமக்கு வர வேண்டும். நீ இறையாட்சிக்கு உட்படுறியா? ஆண்டவரை பின்பற்றியா? நற்செய்தி பாதையில் நடக்க போறியா? எந்த நிலையிலும் ஆண்டவரை போற்று. அப்படி போற்றினால் கடவுள் உன்னை உற்ற மாட்டார். திருப்பாடல் பாருங்களேன், தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகிறார். 145:14 கவனிங்க பார்ப்போம். தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகிறார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். கடவுள் உற்ற மாட்டார். ஐயா மக்களே, சகோதர சகோதரிகளை, ஆண்டவரோட ஒருவரும் உற்ற மாட்டாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. துன்பத்தின் வழிதான், ஏசப்பாடு துன்ப வழிதான் இருந்தாலும் கடவுள் நம்மை தாங்கிக் கொள்வார். கடவுள் நம்மை தாங்க, உன் கையில கடவுள் நம்ம கையில ஏந்துவார். துன்ப வாழ்க்கை தான், கடவுள் நம்மை அழிந்து போக விட மாட்டார். திருமாசிகம் பாருங்க, தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகிறார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிறார். எனவே நாம் ஆண்டவரின் பாதையிலே பயணிக்கின்ற பொழுது கடவுள் நம்மை ஒருபோதும் விழமான தடுக்கி விழ சுச்சுவேஷன் வரும், ஆண்டவர் தாங்குகிறார்.
சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை பின்பற்றி நம்ம வாழ்க்கை வாழ்ந்தோம்னா நிச்சயமாக துன்பப்பட தான் செய்வோம், கஷ்டம் வரத்தான் செய்யும், நஷ்டம் வரதான் செய்யும், 4 பேர் நம்ம மூஞ்சில காரி துப்புவான், தொடச்சிக்கிட்டு போக வேண்டிய சுச்சுவேஷனும் வரும். இருந்தாலும் நாம் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவரை விட்டுட்டு ஓடிடக்கூடாது, அவரை பின்பற்ற வேண்டும். துன்பத்தின் வழியாகத்தான் இன்பம், துன்பத்தின் வழியாகத்தான் மீட்பு. துன்பம் இல்லாமல் இன்பம் கிடையாது. எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் வருகின்ற பொழுது நாம துவண்டு விடாமல், துன்பம் நம்மை அழித்து விடாமல் துன்பத்தை நாம அழிக்கணும். யாரை கொண்டு? ஆண்டவருடைய அருளை கொண்டு. எனவே நமக்கு துன்பம் வந்தால் அந்த துன்பத்தை கடவுளுடைய ஆசையை பெற்று அழித்து அந்த துன்பத்தை நாம் மேற்கொண்டு ஆண்டவருக்கான பாதைகளை வீறு நடை போடுவோம். அதற்காக ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். நன்றி. நாளை சந்திப்போம்.